ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஸ்டுடியோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவதார் படத்துல ஒரு இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட அவெஞ்சர் டூம்ஸ்டேவோட டீசர் வந்து ரிலீஸ் பண்றேன், அதுவும் 4 விதமான டீசர் வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீசர் பத்தி தான் பார்க்க போறோம். மெயினா பார்த்தீங்கன்னா அவதாருக்கு வந்து தனி ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அது இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அவதார் வந்து எல்லா இடத்துலயும் ஓடுறதுக்கு ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மார்வெலோட ஃபேனும் வந்து நிறையவே போயிருந்தாங்க. ஏன்னா அந்த டீசர் பாக்குறதுக்கோசரமே போயிருந்தாங்க. அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா என்ன எந்த டீசர் யார் வராங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜரை தான் அந்த அந்த படத்துல ரிட்டர்ன் பண்றாங்க. ஏன்னா நம்ம அவெஞ்சர் இப்ப புதுசா வந்திருக்க எல்லாத்துலயுமே வந்து நியூ கேரக்டர் காட்டினால வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷமா நம்ம ஸ்டீவ் ராஜர், டோனி ஸ்டார்க்கு இந்த மாதிரி லைனா ஸ்பைடர்மேன் இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு அவெஞ்சர்ல வந்து புது கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் இப்ப அவதார் அவெஞ்சர் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பார்க்கல. இப்ப திரும்ப வந்து மார்வல் வந்து என்ன நினைச்சிருக்காங்க, பழைய டீமே வந்து உள்ள கொண்டு வரலாம். ஆனா வந்து அவங்க முக்கியமான இதுல வந்து இருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு கேமியோ ரோலாட்ட வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம டூம் ஸ்டேவா நடிக்கிற டோனி ஸ்டார்க் தான் வந்து மெயினா வந்து இருக்க போறாரு, அது தெரிஞ்சு போச்சு. இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த டீசர்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஸ்டீவ் ராஜர் வந்து ஒரு பைக்ல வராப்படி, பைக் வந்தோன்னா பைக்ல இருந்து இறங்குறாப்படி, இறங்கி வீட்டுக்குள்ள போனோன்னா வந்து அந்த நம்ம கேப்டனோட ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாப்படி. அதை வச்ச பிறகு வந்து இது போடுறாங்க, என்னன்னு போடுறாங்கன்னா கேப்டன் ரிட்டர்ன் சொல்லி போடல. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அவெஞ்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து அவர் வேற ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்துட்றாரு கேப்டன் இது ஷீல்டு அந்த இதோ. அதனால வந்து அப்படி கேப்டனா காட்டாம ஸ்டீவ் ராஜர் வில் ரிட்டர்ன் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லிதான் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இது டைட்டில் போட்டோன்னா நம்ம டூம்ஸ்டே, அதான் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து உள்ள வரா, அப்படி டூம்ஸ்டேவா உள்ள வராது. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர் கிட்ட வந்து ஒரு குழந்தை இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அவெஞ்சர் என் கேம்ல வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர் வந்து ஸ்டோன் எல்லாம் கொண்டு போய் அந்த டைம் லைன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு போவாரு. அப்ப வந்து தன்னோட காதலியோட வந்து கொஞ்சம் காலம் வந்து அந்த இதுல வந்து வாழ்ந்திருப்பாரு. அதை வந்து அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் லைன்ல வந்து நம்ம வந்து டூம்ஸ்டே வந்து அங்க வர அப்படி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சிருக்கா அப்படி. அப்ப டூம்ஸ்டே வந்து உள்ள வந்து நிக்கிறாரு. அந்த டீசர் அதோட இது பண்றாங்க. டிசம்பர் 2026 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லயும் பாத்தீங்கன்னா அந்த படம் எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பாக்குறதுக்கு நம்ம டூம்ஸ்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டீவ் ராஜரோட குழந்தைய பார்க்க வர அப்படி. ஒருவேளை ஸ்டீவ் ராஜருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் சிரஞ்சில வந்து அந்த அந்த பவர் தான் அவருக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு பவர் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால அந்த குழந்தைய வந்து தொலாவி வராது. அதாவது இந்த டூம்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு சக்தி உள்ள குழந்தையெல்லாம் ஏதோ இது பண்ணி அதை வச்சு ஏதோ பண்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல போகும்னு நினைக்கிறேன் டூம்ஸ்டே. பார்ப்போம். நம்ம அடுத்த டீசர் வந்து அடுத்த வாரம் வருது, அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.